எதிர்பாராத ஒரு சிறந்த அன்பளிப்பு வழங்கப்படும். அந்த அன்பளிப்புடைய பெருமானம் சொல்லப்பட இல்லை. அன்பளிப்பு வழங்கப்படும் என்றால் அந்த பேருக்குரியவனா நான் இருக்க வேண்டும் என்று முதலாவது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, முன்னுக்கு வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். இது மனித இயல்பு உறவுகளே. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் எதிர்பார்க்காம தருகின்ற கிஃப்ட தூக்கி வீசுறோம். நம்ம யார் உறவுகளை? அல்லாஹ் நம்மீது அருள் புரிந்திருக்கிறான், நம்மீது கண்ணியப்படுத்தியிருக்கிறான், நம்மை அல்லாஹு தஆலா கௌரவப்படுத்துகிறான். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க ஒவ்வொரு நாளும் போய்த்து ஒட்டகத்தை அறுத்து குர்பான் கொடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சக்தி கிடையாது. எனவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குர்பான் கொடுங்க, ஒட்டகத்தை அறுத்து. முதலாவது வந்து அது கிடைக்கும் என்றார்களே. சரி, அதுதான் கிடைக்க இல்லை. ஒரு மாடு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஒரு பெருமதியான மாட்டை சரி வாங்கி கொடுக்கிறதுக்கு கூட நம்மகிட்ட வருமானம் கிடையாது. குறைஞ்சது கிழமையில 3 லட்சம் பெருமதியான ஒரு மாட்டை குர்பான் கொடுக்கிற நன்மையை அலட்சியப்படுத்திடுறோமே. சார், ஒரு 80,000 ரூபாய் ஒரு பெருமதியான ஆடு கிடைக்காத உறவுகளை கொடுக்க மறந்துடுறோமே. சரியப்பா, அதுவும் தேவையில்லை. ஒரு 3,500 4,000 ரூபாய் அல்லது 5,000 ரூபாய் பெருமதியான சேவனை இல்ல கொடுக்க முடியல. சரி, வேண்டாம், 50 ரூபாய் முட்டை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பேசுறோம் கொள்கைவாதிகள், பேசுறோம் அல்லாஹ்வுடைய ஏகத்துவ பணியில் எதிர்பார்க்காமல் வாழுகிறவர்கள். அல்லாஹ் எதிர்பார்க்காம தருகின்ற அருள் வளங்கள் அற்பமான 50 ரூபாய் பெருமதியான முட்டையை தர்மம் கொடுத்த நன்மையை கூட அலட்சியம் செய்கிறோம் என்றால் அல்லாஹ் தருகின்ற பெருமதி மிக்க அருள் வளங்களை எப்படி சகோதரர்களை நானும் நீங்களும் பெறப்போகிறோம்? பெறுவதற்கு முயற்சிப்போம்.